இது ஒரு சமுதாயத்துடைய தலைவருக்கே இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பட்டியல் சமூக தலைவர்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. அரசியல் பேசக்கூடிய தலைவர்கள் இன்னைக்கு எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லா இளைஞர்களும் ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டிருக்கோம். நாங்கள்லாம் ஒரு அட்வொகேட்டாக சட்டம் படிச்சிருக்கோன்னா அது காரணம் அண்ணா ஆம்ஸ்ட்ராங் அண்ணன். அவர் போட்ட பிச்சை தான் இந்த படிப்பெல்லாம், அவர் சொல்லி கொடுத்தது தான் இந்த படிப்பெல்லாம். இத்தனை இளைஞர்கள் எல்லாம் சட்டம் படித்தவங்க, எல்லாருமே வழக்கறிஞர்கள். ஆனால் இந்த இடத்துல இப்படியேப்பட்ட ஒரு தலைவரை அசால்ட்டாக ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் கவர்மெண்ட் நடக்கிற இந்த தமிழ்நாட்டில் அசால்ட்டாக ஸ்டாலின் தொகுதியில் ஒரு கூலிப்படையை வச்சு ஒரு சமுதாய தலைவரை வெட்டி படுகொலை செய்கிறாங்க. இதுவரைக்கும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யலை. யாரோ ஒரு கண் துடைப்புக்கு ஒரு 6 பேர் சரண்டர் ஆனாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான அவங்க தகவலை சொல்கிறாங்க. அந்த 6 பேர் உண்மையான குற்றவாளிகளா? அவருடைய பின்னணியில் யார் இருக்காங்க? இந்த படுகொலைக்கு யார் இதுக்கு மிக முக்கிய காரணம்? அவர்களை உடனடியாக கைது செய்யணுன்றது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தொண்டர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. இது எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்துக்கிறோம். நேம் சமரன், மாவட்ட தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சி.